இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள். முடக்குவாதமுற்ற ஒருவர் நலம் பெறுதல். பாலஸ்தீனாவில் வீடுகளின் கூரைகள் தட்டையாகவே இருக்கும். மேல்தளத்தில் மரங்களைப் பரப்பி அவற்றின் மேல் மண்ணினால் மூடியிருப்பார்கள். சில நாட்களுக்குப் பிறகு இயேசு கப்பர்நகூமிலுள்ள வீட்டுக்கு திரும்பி வந்தார். இயேசு அங்கிருக்கிறார் என்ற செய்தி எங்கும் பரவிற்று. மக்கள் திரளாய் வந்து அவரிடம் கூடிவிட்டார்கள். வீட்டின் உள்ளேயும் முன்புறத்திலும் மக்கள் வந்து கூடியதால் இடம் இல்லாத நிலை உண்டாயிற்று. இயேசு அவர்கள் அனைவருக்கும் கடவுளின் செய்தியைக் கூறினார். அப்பொழுது 4 பேர் ஒரு மனிதனை படுக்கையில் கிடத்தி தூக்கிக் கொண்டு வந்தார்கள். அவன் முடக்குவாதமுற்றவன். அவர்கள் அவனை இயேசுவின் அருகில் கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் வீட்டின் மேற்கூரையில் ஒரு திறப்பு உண்டாக்கினார்கள். அது வீட்டினுள் இயேசு நின்ற இடத்திற்கு நேரே மேல் பக்கம் அமைந்தது. பின்னர் அந்த நோயாளியை அந்த திறப்பின் வழியாக படுக்கையோடு இயேசுவிடம் இறக்கினார்கள். இயேசு அவர்கள் தன் மீது கொண்ட நம்பிக்கையை குறித்து வியப்படைந்தார். அவர் அந்த நோயாளியிடம், "மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன" என்றார். அங்கிருந்த சில சமய ஆசாரியர்கள், "இந்த மனிதன் தன்னை கடவுள் என்று நினைக்கிறானோ? கடவுள் ஒருவருக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இவன் இப்படி செய்வதினால் கடவுளை பழித்துரைக்கிறான்" என்று தங்கள் உள்ளத்தில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்களது சிந்தனையை இயேசு அறிந்து அவர்களிடம், "நீங்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள்? நான் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனிடம், 'நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட' என்று சொல்லலாம். அதைவிட அவனிடம், 'நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்' என்று கூறுவது எளிதல்லவா? ஆனால் நீங்கள் மனிதராக இவ்வுலகில் தோன்றிய ஒருவருக்கு பாவங்களை மன்னிக்கவும் நோய்களை நலமாக்கவும் வல்லமை உண்டு என்பதை அறிய வேண்டும்" என்றார். பின்னர் அந்த மனிதனை பார்த்து, "நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ" என்றார். எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மனிதன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்து சென்றான். இதைக் கண்ட அனைவரும் மிகுந்த வியப்படைந்தார்கள். "நாங்கள் எப்போதும் இதுபோன்ற விந்தையை கண்டதில்லை" என்று கூறி கடவுளைப் போற்றினார்கள்.